வாஜ்பாய் அவர்கள் இதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டுடைய கோரிக்கையும் சரி, தென் மாநில கோரிக்கையும் சரி, 25 வருஷத்துக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து பண்ணாரு. அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அதுதான் தென் மாநிலங்கள். இது நம்ம மட்டும் இல்ல, சிறப்பு சட்டம் ஒன்றிய அரசால் கொண்டு வர முடியும். அதுக்கு உங்களுடைய எம்பிகளும் மாநில உரிமைக்காக குரல் கொடுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இது தமிழ்நாட்டில் 7.18% குறையாமல் எங்களுடைய பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. திமுகவுடைய நிலைப்பாட்டில் தான் எங்க எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு. ஏன்னா திரும்பவும் என்னன்னா இதுவரை ஒரு வார்த்தை கூட இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் திமுக எதிர்த்து வாக்களிக்கும் ஒரு வார்த்தை கூட திமுக தரப்பிலிருந்து வரவில்லை. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. தமிழக வெற்றிகளுக்கு எம்பிக்கள் இல்ல. ஆனா மக்கள் தேர்ந்தெடுத்தது திமுக 2024 மக்கள் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய பொறுப்பை திமுக கொடுத்திருக்காங்க. அதோட காங்கிரஸோட சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து கடுமையான ஒரு பதிவை பண்ணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏதோ காரணம் காட்டினாங்க. இது சட்டம், அது சட்டப்படி தான் நடக்கும். ஏன்னா 2026 டிசம்பரோட முடியுது. அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கலனா புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் வரும். நீங்க குறைய நினைக்கிறீங்களா அதிகப்படுத்த நினைக்கிறீங்களா? அதை முதல் சொல்லுங்க. இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரோட குறையுதா அதிகப்படுத்தணுமா? அதுக்கு முதல் நீங்க தெளிவுபடுத்துங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் முதலமைச்சருக்கு நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் நல்லாவே புரியும். வாஜ்பாய் அவர்கள் இதே மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டுடைய கோரிக்கையும் சரி, தென் மாநில கோரிக்கையும் சரி, 25 வருஷத்துக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து பண்ணாரு. அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. அதுதான் தென் மாநிலங்கள். இது நம்ம மட்டும் இல்ல, சிறப்பு சட்டம் ஒன்றிய அரசால் கொண்டு வர முடியும். அதுக்கு உங்களுடைய எம்பிகளும் மாநில உரிமைக்காக குரல் கொடுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இதுதான் நம்ம சொல்றோம். பிஜேபியோடைய பிரைம் மினிஸ்டர் இருந்த வாஜ்பாய் அவர்கள் மாநில உரிமைக்காக, முக்கியமா தமிழ்நாட்டோட உரிமைக்காக வந்து சிறப்பு சட்டம் கொண்டு வந்த மாதிரி நமக்காக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வராங்க. அதுல 50% தமிழக மக்களுக்கு எந்த கோரிக்கை இல்லைங்கிறதா நாங்க பதிவு பண்றோம். தமிழக மக்களிடத்து கோரிக்கை இல்லாம போது நீங்க ஒரு கோரிக்கை வைக்காதீங்கிறதா நாங்களோட வேண்டுகோள். உறுப்பினர் கே நேரு நான் சொல்லிடுறேன், சேர்த்து சொல்லிருங்க. அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தெளிவாக இன்றைக்கு இந்த பிரச்சனை வருவதற்கு காரணமே கேட்டால் மின்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னால் நேற்று இந்த சப்ஜெக்டே வரல. ஆனால் பத்திரிகையில் 543 இல்லை 7.18 வந்தால் நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொன்ன மாதிரி பத்திரிகையில் செய்தி வந்ததுனால தான் இந்த பிரச்சனை இப்போ சபையில் வந்திருக்கு. அன்னைக்கு தீர்மானத்திலேருந்து நாங்கள் ஒன்றும் வலுவலை, திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த தீர்மானத்தில். ஆனால் ஒருவேளை மாற்றம் வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 7.18% குறையாமல் எங்களுடைய பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. ஒன்று நான் சொல்லிடுறேங்க. எப்படி அவர் சொல்றார் 5 மாநிலங்கள் சேர்ந்தால் ஆட்சி வந்து விடுவார் என்று. 543 50% என்று சொன்னால் இது 49 59 வந்தால் அது 120 தான் வரும். அப்போது நான் மெஜாரிட்டி வரணும்னா 400 சீட்டு இருந்தால் தான் மெஜாரிட்டி வர முடியும். நீங்கள் எடுத்தோன்னா 3 மாநிலம் சேர்த்து எப்படி வர முடியும்? இன்னைக்கு இருக்கிற நிலை தான் நாளைக்கு வரும். ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு அதிகமான எம்பிக்கள் கிடைக்கும் பாதிக்காத அளவுக்கு என்று சொன்னால் திமுக அது கொள்கை 7.18 குறையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இந்த மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது நேத்தே வந்து இப்ப அது திமுகவுடைய நிலைப்பாட்டில் தான் எங்க எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு. ஏன்னா திரும்பவும் என்னன்னா இதுவரை ஒரு வார்த்தை கூட இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் திமுக எதிர்த்து வாக்களிக்கும் ஒரு வார்த்தை கூட திமுக தரப்பிலிருந்து வரவில்லை. அது ஒரு முக்கிய விஷயம். ஏன்னா இதுவரை இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம்னு ஒரு வார்த்தை, ஏன்னா இது 10 நாளா டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம், ஒரு வார்த்தை கூட நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம்னு இதுவரைக்கும் சொல்லவில்லை. அதுதான் எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுது. மறைமுகமாக இவர்கள் யாருக்காவது ஆதரிக்கிறது இதுக்கான வெளிப்பாடுகள் இருக்காங்க. அவை முன்னவர் பொதுப்பணித்துறை அமைச்சர். அரசியல் பசப்பு வார்த்தைகள்லாம் வேண்டாம். ஒன்னே ஒண்ணுதான், 7.18 543 ஃப்ரீஸ். இவ்வளவுதான் நம்மளுடைய தீர்மானம். 50% ஆஃபர் கொடுத்தா மாண்புமிகு எதிர்க்கட்சியில் பதில் சொல்லணும். சட்டம்லாம் இல்ல, 50% வந்து சட்டம்லாம் கிடையாது. 50% சட்டம் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். 50% மாநிலத்துக்கு கொடுக்கிறது சட்டம் கிடையாது. திரு வாஜ்பாய் அவர்கள்
திரு வாஜ்பாய் அவர்கள் எப்படி 25 வருஷம் அன்னைக்கு திமுக கொடுத்த கோரிக்கை ஏற்று பண்ணாங்களோ, இதுதான் நாங்க திருப்பி சொல்றோம். திரு வாஜ்பாய் அவர்கள் எப்படி மக்கள் தொகை கணக்கு முடிஞ்சவனன் தென் மாநிலங்கள் கோரிக்கையை ஏற்று எப்படி 543 ஃப்ரீஸ் பண்ணாங்களோ, அதே சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறதா தமிழ்நாட்டுடைய கோரிக்கை. அதான் தீர்மானம். பெரும்பாலான நபர்கள் அதுக்கு தான் ஓட்டும் போட்டு அந்த தீர்மானம் நிறைவேற்றணும். இப்ப திமுக திருப்பி நம்ம மூத்த உறுப்பினர் 7.18 நினைக்கணும். அதுக்கு மேல இல்ல நான் கேட்ட ஒரு நிமிஷம் இல்ல, நான் ஒரே ஒரு நான் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு உங்களுடைய இல்ல அண்ணன் நேரு அண்ணன் சொன்ன வார்த்தைகள் இன்னும் முழுமை பெறல. அண்ணன் நேரு அண்ணன் கிட்ட ஒரே ஒரு கேள்விதான். 7.18 மெயின்டைன் பண்றோம், அதான் திமுக நிலைப்பாடு. 50% அதிகமான உறுப்பினர்கள் கொடுக்கணும்னு சொன்னாலும் எதிர்த்து நிக்கணும். இதுதான் திமுக அந்த காலத்துல எதிர்த்து நின்னுக்குறத பதிவு பண்றோம். அது எதிர்த்து நிக்கணும். அவ்வளவுதான். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.